வணக்கம். திருக்குறள் பத்தி பேசும்போது எப்பவுமே ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா? காலம் கடந்தும் நம்ம கிட்ட பேசுற மாதிரி. இன்னிக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை எடுத்துக்க போறோம். திருக்குறள்ல இருந்து அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். இதுக்கான குறிப்பு திருக்குறள் பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற மூலத்துல இருந்து எடுத்திருக்கோம். ஆமா, கூடா ஒழுக்கம். அதாவது பொருந்தாத நடத்தை, இம்போஸ்டர்னு சொல்லலாம். இது ஏதோ பழைய காலத்து விஷயம்னு மட்டும் நினைக்க முடியாதே. இன்னைக்கும் நம்மள சுத்தி நடக்கிற ஒண்ணுதான். ஆமா இல்லையா? வெளிவேஷம் போடுறது, உள்ளொன்னு வச்சு வெளியொன்னு பேசுறது, இதெல்லாம் தான். சரிதான். இந்த குறிப்பு இந்த பழைய கான்செப்டுக்கு என்ன சொல்றது, ஒரு மாடர்ன் பார்வையை கொடுக்குது. அதுதான் இதுல சுவாரஸ்யமே. ஓ அப்படியா? சரி, அப்போ இந்த கூடா ஒழுக்கம் பத்தி திருக்குறள் முதல்ல என்ன சொல்லுது? ஏன் இது இவ்ளோ முக்கியம்? இது துறவிகளுக்கு மட்டும்தானா இல்ல எல்லாருக்குமா? அதோட அடிநாதம், அந்த கருத்து எல்லாருக்குமே பொதுவானதுதான். சரி. கூடா ஒழுக்கம்னா என்ன? அடிப்படையில அது ஒரு நேர்மையின்மை இல்லையா? நம்மளோட உண்மையான குணம், நம்ம எண்ணம், நோக்கம் இது எல்லாம் மறைச்சு ஏதோ ஒரு லாபத்துக்காகவோ இல்ல மத்தவங்களை ஏமாத்தவோ வேற மாதிரி நடந்துக்கிறது. ஓஹோ. இத வள்ளுவர் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறார். இது வெறும் வெளிநடத்தை பிரச்சனை மட்டும் இல்ல, நம்மளோட அகத்தையும் இது பாதிக்கும்னு சொல்றார். ஒரு மாதிரி மனசாட்சிக்கு எதிராக நடக்கிறப்ப வர ஒரு உள் முரண்பாடு அது. அப்பா, அப்ப இது பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் பாரம் மாதிரி இருக்குமே. அதாவது அந்த வேஷம் போடுறதே ஒரு வேலை இல்லையா? ஆமா ஆமா, மிக சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்க. கூடா ஒழுக்கங்கிறது ஒரு சுமை, ஒரு பாரம். மத்தவங்களை ஏமாத்த நாம முயற்சி செய்ய செய்ய அது நமக்கே ஒரு பிரஷரா மாறிடும். ஆமா, மன அமைதி போயிடும். இங்கதான் அந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் குறிப்பு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுது. இந்த பழையகால பிரச்சனைக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா ஆழமான ஒரு மாடர்ன் தீர்வு. பி யோர் செல்ஃப். பி யோர் செல்ஃப். நீங்களாகவே இருங்கள். இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கே. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு சிக்கலான விஷயத்துக்கு இதுதான் தீர்வா? எப்படி இது பொருந்தும்? சிம்பிளா தெரியலாம், ஆனா அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு. பி யோர் செல்ஃப்னா ஏதோ பொறுப்பு இல்லாம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா உங்களோட உண்மையான சுபாவம் என்ன, உங்களோட வேல்யூஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வெளிப்படையா நேர்மையா இருக்கிறது. சரி. அந்த கூடா ஒழுக்கங்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்கான வழி இதுதான். உள்ளொன்னு வச்சு வெளியொன்னு பேசுற அந்த போலியான வாழ்க்கையோட உண்மையா இருக்கிறது. அதுதான் அகத்தூய்மைக்கு வழின்னு இந்த குறிப்பு சொல்லுது. ஒரு வகையில திருக்குறள் சொல்ற மனத்துக்கண் மாசில நாதல் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு இணையான ஒரு மாடர்ன் அழைப்பு மாதிரி இதை எடுத்துக்கலாம். புரியுது புரியுது. அப்போ அந்த போலித்தனத்தை விட்டுட்டு நாமளா இருக்கிறது தான் கூடா ஒழுக்கத்துக்கு மாற்று மருந்து. ஆனா இன்னைக்கு உலகத்துல இது எந்த அளவுக்கு சாத்தியம்? நீங்களே பாருங்க. இந்த சோஷியல் மீடியா காலத்துல எல்லாரும் தன்னை எப்படியாவது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு ஒரு அழுத்தம் இருக்குல்ல. இதுவும் ஒரு விதமான மாடர்ன் கூடா ஒழுக்கம் மாதிரி தானே? பிரமாதமான கேள்வி. இதுதான் இன்னைக்கு சூழல்ல இந்த குறளோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்குது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. சமூக அழுத்தம், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலை, ஒரு பெர்ஃபெக்ட் இமேஜ் உருவாக்க வேண்டிய கட்டாயம், இதெல்லாம் நம்மள அறியாமலேயே அந்த பக்கம் தள்ளி விட்டுடும். இங்கதான் பி யோர் செல்ஃப்ங்கிற ஐடியா ரொம்ப முக்கியமாகுது. இது நிச்சயமா ஒரு சவால் தான், மறுக்கல. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த போலியான முகமூடிக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிறது ரொம்ப நாளைக்கு மன அமைதியையோ இல்ல உண்மையான உறவுகளையோ தராது. குறள் சொல்ற மாதிரி அந்த வெளிவேஷம் எவ்வளோ நல்லா போட்டாலும் அது ரொம்ப நாள் நிக்காது, மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். சரிதான். உண்மையா இருக்கிறது சில சமயம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுதான் நமக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்கும். அப்போ கூடா ஒழுக்கத்தை தவிர்க்கிறதுங்கிறது வெறும் ஒரு ஒழுக்க விஷயம் மட்டும் இல்ல. அது நம்ம மனநலத்துக்கும் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி. அந்த போலியான சுமையை எடக்கி வச்சுட்டு உண்மையா நம்ம சுயமா வாழ்றது. மிகச்சரியா சொன்னீங்க. அப்படிதான் திருக்குறளோட அந்த எச்சரிக்கையும் திருக்குறள் பிளஸ் பிளஸ் சொல்ற நீங்களாவே இருங்கங்கிற அந்த தீர்வும் ஒன்ன பூர்த்தி செய்து, வேஷம் போடாம வெளிப்படையா நேர்மையா இருக்கிறது தான் அந்த பழைய கருத்தோட இப்போதைய சாராம்சம். இது நமக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. ஆமா, இந்த கலந்துரையாடல் நிச்சயம் நிறைய பேரை யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன். நாம எப்படி வாழ்றோம், எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோன்னு நம்மள நாமளே கேட்டுக்க தோணுது. கண்டிப்பா. நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கடைசி கேள்வி. இந்த நீங்களாவே இருங்கன்னு சொல்றத நடைமுறைப்படுத்துறதுல எது பெரிய தடையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெளியுலக அழுத்தங்களா, இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற தயக்கம், பயம் இதெல்லாமா? உங்க அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துல கூட இன்னும் கொஞ்சம் உண்மையா இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.